ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிக்ராதுரோ சேனல். இனி இட்லி தோசைக்கு இந்த மாதிரி சட்னி செய்து கொடுங்கங்க. மாவு தீர்றது வரை சாப்பிடுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது போல் ஈஸியான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதோட 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக வரணும். இந்த மாதிரி வந்ததும் இதோட ஒரு பெரிய பல்லாரியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பல்லாரியை சேர்த்ததும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை வதக்கி விட்டுக்கலாங்க. பல்லாரி ஓரளவு வதங்கி வரணும். இந்த மாதிரி வதங்கி வந்ததும் இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி பல்லாரி எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ தக்காளியும் பல்லாரியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதோட சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதை வதக்கி எடுத்தால் போதுங்க. இந்த மிளகாய்த்தூள் எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி மட்டும் வதக்கி எடுத்தால் போதும். இந்த மாதிரி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறணும். இப்போ தக்காளி பல்லாரி எல்லாமே நல்லா ஆறி வந்துடுச்சுங்க. இதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதோடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதோட 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். கூடவே 2 வத்தலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுறணும். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் இதோட அரைச்சி வச்சுருந்த சட்னியை சேர்த்துக்கலாங்க. கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் தண்ணியை மிக்ஸி ஜாரில் விட்டு இதோட சேர்த்துக்கிட்டேன். இப்போ சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு சட்னி ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும். நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சதுனால ஒரு கொதி மட்டும் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சட்னி ரெடி. நீங்களும் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.